أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون எல்லா புகழும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவருடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இந்த திருநாள் ஜுமா நாள் முஹர்ரமுடைய ஆஷுரா நாள் ஆகிய இந்த நாளில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு முஹர்ரமுடைய 10வது நாள், ஆஷுராவுடைய நாள். ஆஷுராவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்று அல்லாஹுக்கு நன்றி கடன் பட்டவராக நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாக்கு சென்ற பிறகு அங்க மக்களை பார்க்கின்றார்கள், யூதர்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் நோன்பு நோக்கின்றார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் பிறகு பின்பிலிருந்து ஃபிரௌனுடைய அந்த எதிரி படையும் வரும் பொழுது அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு மிராக்கல், ஒரு மோஜிசாவை காமித்து ஃபிரௌனை பாதுகாக்கின்றான். ஃபிரௌனை தண்ணீரில் மூழ்கடிக்கின்றான். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கின்றார். இதற்காக வேண்டி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தவர்களாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை விட மூசாவை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆகையால் நீங்கள் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றீர்கள், நாங்கள் 2 நாட்கள் நோன்பு நோற்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 2 நாட்கள் நோன்பு நோற்பேன் என்று சொல்றார். ஆக இந்த நாளுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிந்துவிட்டது. மூசா, ஃபிரௌன், ஒரு ஹீரோ, ஒரு வில்லன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ் தாலா அக்ஸருல் அன்பியாரு ஸிக்ரன் ஃபில் குர்ஆன், அதிகமான முறை அல்லாஹ் தாலா குர்ஆனில் ஜிக்ரு செய்த ஒரு நபி யார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபியுடைய அதிகமான பெயர் குர்ஆனில் வந்திருக்கின்றது என்றால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம். 136 136 டைம்ஸ் அல்லாஹ் மென்ஷன்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் in Quran. ஏனென்றால் நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் ஆகிய நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியாக தான். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே பனி இஸ்ரவேலர்கள்
மூசா கூடயே வாழ்ந்த அந்த மக்கள், அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே வாழ்ந்த மக்கள், அந்த குறைஷிகள் இருந்தாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனி இஸ்ரவேலர்கள் டார்ச்சர் பண்ணாங்களோ ஃபியூச்சர்ல, செங்கடலை தாண்டி போன பிறகு நிறைய பிரச்சனைகள் உருவாக்குனாங்க. அதே போல் தன்னுடைய சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய அந்த குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நற்செய்தி கூறுபவர்களாக மூசாவுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறார். இன்றைய இந்த ஜும்மா குத்பாவில் ஒரு சில படிப்பினைகள் மூசாவுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் அல்ல, மாறாக வில்லன் சொன்ன பாத்தீங்களா ஃபிரௌன், ஃபிரௌனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, the lessons from the villain ஃபிரௌன். ஆக நம்ம வந்து படிப்பினைகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல அம்பியாக்களோ நபிமார்களோ நல்ல அடியார்கள் இடத்துல இருந்து நம்ம படிப்பினை பெறலாம். ஒரு சில நெகட்டிவ் ரோல் பிளே பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து படிப்பினைகள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெறலாம். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் தஆலா வந்து 74 தடவை ஃபிரௌனுடைய பேர் அல்லாஹ் தஆலா வந்து யூஸ் பண்றாங்க நிறைய இடத்துல. சோ இது ஃபிரௌனுடைய இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 6 லெசன்ஸ், 6 படிப்பினைகள் மட்டும் நான் உங்களுக்கு மத்தியில வந்து குயிக்கா இன்ஷால்லா சொல்றேன். இந்த ஃபிரௌனுடைய அந்த வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்பொழுது நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வந்து ஹதீஸ் மூலியமாக, குர்ஆனின் மூலியமாக அல்லாஹ் தஆலா நம்ம கற்றுத்தருகின்றார். முதல் படிப்பினை நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிரௌனிடத்தில் என்னவென்றால், அல்லாஹ் எதனை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் படிப்பினை. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். யார் என்ன நாடுனாலும் சரி, அது ஃபிரௌனாக இருந்தாலும் சரி. ஃபிரௌன் என்ன நாடுனா, ஃபிரௌன் வந்து ஒரு குழந்தை பெருசான பிறகு உங்களை கொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய மந்திரவாதிகள் கூறின பிறகு ஃபிரௌன் என்ன பண்றான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும், ஸ்பெசிபிக்கா யாரு, ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்கின்றார். வஹாப் இப்னு முனப்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், கிட்டத்தட்ட 90,000 ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் கொன்றான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபிரௌனுடைய நாட்டம் என்ன, ஃபிரௌனுடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கும்போது, தன்னை யாரோ கொல்ல போறாங்க ஃபியூச்சர்ல, அது நடக்கக்கூடாது, நம்ம என்ன நாடுறோம்னா அதுதான் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன், எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்றான், ரொம்ப கருணையின்றி கொல்றான். நம்ம பார்க்கின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, அதே குழந்தையை காப்பாத்தி, அதே குழந்தையை மூசா என்ற அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா வந்து பிறக்க வச்சு, அந்த குழந்தை மூலமாகவே அந்த ஃபிரௌனுக்கு வந்து ஒரு அழிவு வந்து அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கார். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது வந்து நடக்காது. அல்லாஹ் என்ன ஒரு நாடிட்டான் அப்படின்னா அது செய்தே தீர்வாங்க. இது ஃபர்ஸ்ட். நீங்க வந்து என்னதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரிவர்ஸ்ல நீங்க என்ன போனாலும், எவ்வளவு ஸ்பீடா நீங்க போனாலும், அல்லாஹ் ஒரு நாடிட்டான் அப்படின்னா அதுதான் நடக்கும். நம்ம வந்து நாடுறது நடக்காது. அதனால முழு தவக்கல் நம்ம அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய பவர், அது மீது நம்ம நாட்டம் வைக்க கூடாது என்பது முதல் படிப்பினை. ஃபிரௌன் பார்த்தோம்னா எல்லா ஆண் குழந்தைங்களை கொல்றான். அப்போ ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டாங்கன்னா பெருசாகும் போது அந்த ஊர்ல எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க, இளைஞர்கள் இல்ல. இளைஞர்கள் இல்லைன்னா என்ன நடக்கும், வேலை நடக்காது. ஃபிரௌன் வந்து அடிமைத்துவம் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தா பனி இஸ்ரவேல். இப்போ ஃபிரௌன் எல்லா குழந்தைகளை கொல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்றாங்க, ஃபிரௌனே நீ எல்லா ஆண் குழந்தைகளை கொண்டுட்டனா பெருசாகி யார் வேலை செய்யறது, வயசானவங்க ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது, ஒர்க் ஹார்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபிரௌன் வந்து ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் தான் கொண்டுடுங்க, செகண்ட் இயர் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் தான் உயிரோடு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பில் பாஸ் பண்ணும். இந்த பேஸ் பண்ணி தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசாவுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த எந்த வருடத்துல ஆண் குழந்தை பிறக்கலாமோ அந்த வருடத்தில் பிறக்கின்றார்கள். எந்த வருடத்தில் பிறக்க கூடாதோ, கொல்ல வேண்டுமோ அந்த வருடத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ரொம்ப பிளான் பண்ணி பர்ஃபெக்டா அல்லாஹ் நடத்தி காட்டினார். சோ முதல் வந்து அல்லாஹ் நாடியவாறே நடக்கும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஃபிரௌனுடைய அந்த அந்த ஆணவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை நமக்கு முதல். இரண்டாவது படிப்பினை பாருங்க, நீங்கள் யாருடைய இதயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ கேனாட் கண்ட்ரோல் எனிஒன்ஸ் ஹார்ட். உங்களுடைய பவர், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ஆர்மி,
இதெல்லாம் வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். கொள்ளுடா கொள்ளுடுவாங்க, உயிரோட விடணும் உயிரோட விட்டுருவாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதயத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ஓட்டங்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஃபிரௌன் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை. ஃபிரௌன் என்ன நினைச்சான்னா, மூசாவையும் எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்ல வேண்டும், மூசாவுடைய தாயினுடைய மனசை புண்படுத்த வேண்டும் என்று நாடினார். அதான் ஆர்மியை அனுப்புறான். மூசா எப்படியோ காப்பாற்றப்படுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன பேஸ்கெட்ல, சின்ன கூடையில வைத்து அந்த நைல் நதியில் அந்த மூசாவுடைய தாய் அவங்களை விட்டுறாங்க. மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. ஆனா அல்லா தாலா என்ன சொல்றது தெரியுமா? அல்லா தாலா மறுபடியும் அந்த குழந்தையை மூசாவுடைய தாயிடத்தில் திருப்பி கொண்டு வருகிறார். அல்லா தாலா குரான்ல சுட்டி காட்டுகின்றார். மூசாவிட தாய்க்கு அல்லா தாலா வஹி அனுப்பியதாக குரானை சுட்டி காட்டுகின்றார். உன்னுடைய குழந்தையை அந்த பையில், அந்த பெட்டியில் வைத்து நைல் நதியில விட்டு அல்லாஹ் பாதுகாத்து திருப்பி கொண்டு வருவான். அல்லாஹ் கொண்டு வரான். எந்த ஃபிரௌன் எந்த தாயினுடைய மனதை உடைக்க வேண்டும் நினைச்சானோ, அல்லா தாலா அந்த தாயினுடைய மனதை குர்ரத்துல் ஆயுன், கண்களுக்கு குளிர்ச்சியாக்கக்கூடிய அந்த நிலைமை அல்லா தாலா ஆக்குகின்றது நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல், நான் எல்லா குழந்தைகளையும் கொன்று குவித்து விடுவேன், எல்லா ஆண் குழந்தைகள் மீது ஒரு வெறுப்பு இருந்தது. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. ஃபிரௌனுடைய மனசிலேயே ஆண் குழந்தைகள் மீது வெறுப்பு இருந்தது. எல்லா ஆண் குழந்தைகளும் கொன்று குவித்து விட வேண்டும் என்று ஃபிரௌன் யோசித்தார். ஆனால் ஆசியா அம்மையார், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அந்த நைல் நதியிலிருந்து வந்த அந்த மூசாவை எடுத்துக்கொண்டு ஃபிரௌன் இடத்தில் போய் கொண்டு போகும் பொழுது ஃபிரௌனுடைய மனசு மாறிடுச்சு. ஃபிரௌன் அந்த பச்சிலம் குழந்தையை பார்க்கும் பொழுது ஆசியா அம்மையார் சொல்றாங்க, இது ரொம்ப பச்சிலம் குழந்தை, நம்ம வளர்க்கலாம், இதை நம்ம சொல்ற பேச்சுதான் இது கேட்கும், நம்ம வளர்க்கக்கூடிய பையன் நம்மளை எப்படி கொள்ளுவான், அதான் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபிரௌனுடைய மனசில் வெறுப்பு இருந்ததோ அவனுடைய ஹார்ட், அவனுடைய இதயத்தை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனே மாறிட்டான். சரி, ஓகே, மூசாவை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த அந்த வீட்டிலேயே, அந்த மிகப்பெரிய அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா வளர்க்கின்றான். ஃபுல் பாசம், அப்பா அம்மா, அந்த பாசத்து அந்த ஃபிரௌன் நல்லா நல்லா வளர்க்கிறாரு. அல்லாஹ் பின்னாடி ஃபியூச்சர்ல சொல்லுவான். ஃபிரௌன் இடத்தில் மூசாக்கு போ சொல்லும் பொழுது அல்லாஹ் தாலா ஒரு ஆர்டர் சொல்லி அனுப்புவான். மூசாவே, ஃபிரௌன் இடத்தில் சாஃப்டா பேசு, அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லு. மூசா போய் ரொம்ப சாஃப்டா சொல்லுவார், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீ எதிரி அப்படிலாம் எதுவும் சொல்லல. ஏன்னா தான் அப்பா வளர்த்த அப்பா, வளர்ப்பு தந்தை அவர் ஃபிரௌன். அங்கேயும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஃபிரௌன் கிட்ட மூசா எப்படி நடந்து கொண்டார்? ஏனென்றால் அது சொந்த தந்தையும் கிடையாது, வளர்ப்பு தந்தை, வளர்த்த அடாப்டட் சன்னா இருந்தார் மூசா. இது ஃபிரௌன் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பு என்னவென்றால், நம்ம யாருடைய ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லாஹ் தான் குர்ஆனில், அல்லாஹ் ஹதீஸை சுட்டி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா மனிதர்களுடைய இதயம் அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு நடுவில் இருக்கின்றது. இதயம் என்று இரு விரல்களுக்கு நடுவில் இருக்கின்றது. அல்லாஹ் தாலா நாடினால் சரியான வழியில் திருப்புவான், அல்லாஹ் நாடினால் தீய வழியில் திருப்பி விடுவான். சோ அல்லாஹ் கிட்ட துவா செய்தவனாக இருக்கும், என்னுடைய இறைவனே, என்னுடைய கல்வை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வாக மாற்றுவாயாக சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட இந்த ஒரு துவாவை நாம் கேட்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரி. ஸோ செகண்ட் படிப்பினை we cannot control our heart or no one can control the hearts. இது இரண்டாவது படிப்பினை. நீங்கள் மூன்றாவது படிப்பினை நீங்க பார்க்கும் பொழுது, யாருடைய மனதையும் நீங்க கரப்ட் பண்ண முடியாது. கரப்ட்னா என்னது? நீங்க கரப்ஷன் பண்ணிட்டு அவங்க மனசுல தீய விஷயங்கள் மனசுல போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிரௌன் என்ன பண்ணாரு? ஃபிரௌனுடைய மனசுல பனி இஸ்ரவேலர்களுக்கு மேல ஒரு கோபம், ஒரு ஆதங்கம், ஒரு வெறுப்பு. இப்போ தன்னுடைய மனைவி வீட்டுல இருக்கின்றார். ஃபிரௌன் என்ன சொன்னா? அன ரப்புகுமுல் ஆலா அப்படின்னு சொன்னான். என்னது? அன ரப்புகுமுல் ஆலா, நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌன் சொன்னான். ஆனா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி ஆசியா அம்மையார் சுஹான ரப்பியல் ஆலான்னு சொன்னாங்க. தன்னுடைய கணவர் தான் ஆனா ரப்புகுமுல் ஆலா சொன்ன ஃபிரௌன் தன்னுடைய மனைவியோடைய மனதை கரப்ட் பண்ண, தான் என்ன யோசிச்சாரோ அதே தீய விஷயங்கள் தான் மனைவிக்கு வர வேண்டும் என்று நாடினால் செய்ய முடியும். அதாவது யாரையும் நீங்க கரப்டும் நீங்க உங்களால பண்ண முடியாது. அங்க சுஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய மனைவி ஆசியா அம்மையார் வந்து கூறுவதை நம்ம கேட்கின்றோம். அது இது மூன்றாவது படிப்பினை வந்து யூ கேனாட் கரப்ட் எனி ஒன்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம சொல்றோம் இப்போ இந்த சமுதாயம் ரொம்ப மோசமா இருக்கு, என்விரான்மெண்ட் ரொம்ப மோசம், இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மக்களாக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய ஆல்பாவாக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், சொசைட்டி ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு, அவங்க கூட நீ சேர்ந்தனா நீங்க கெட்டு போயிடுவ. அந்த கான்செப்டே கிடையாது இஸ்லாம். நீங்க சித்தாந்த ரீதியாக, சிந்தனை ரீதியாக குரான் ஹதீஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய சிந்தனைகள் கிளியரா இருந்தது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் போய் இருந்தாலும் உங்களை யாரையும் கரெக்ட் பண்ண முடியாது. நான் அந்த ஏரியால முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியால சூப்பரா இருந்திருக்கேன் பை, இந்த ஏரியால நான் வந்துட்டேன் என்ன பண்றது அப்படிலாம் கிடையாது. எந்த ஏரியால நீங்க இருந்தாலும் யாரு கூட ஃபிரௌனே உங்க கூட வாழ்றதா ஒரே பெட்ரூம்ல தான் போயிருப்பாங்க, ஃபிரௌனும் ஆசியாவும். ஆனாலும் ஃபிரௌனுடைய அந்த சித்தாந்தம், அந்த ஐடியாலஜி ஆசியா அம்மையார் கூட அவங்களால புகுத்த முடியும். அவங்க வந்து அங்க இஸ்திகாமத்தா ஸ்ட்ராங்கா இருந்த விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து மூன்றாவது இந்த படிப்பினை நமக்கு வந்து கிடைக்கின்றது. நான்காவது படிப்பினை நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருக்கட்டும், எந்த ஒரு கொடுமை செய்யக்கூடிய மனிதராக இருக்கட்டும், உங்களுடைய உரிமைகள் போகாத இருக்கட்டும், இன்ஜஸ்டிஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இன்ஜஸ்டிஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது எதிர்த்து நின்று நீங்க பேச வேண்டும். இங்க வந்து ஃபிரௌன் இடத்துல கிடைக்கக்கூடிய நான்காவது படிப்பு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் நின்று பேசணும், தப்புனா தப்புன்னு சொல்லணும். இது வந்து ஃபிரௌன் இடத்தில் கிடைக்கக்கூடிய நான்காவது படிப்பிலே நமக்கு. இதுல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபிரௌனோட வீட்டுல வந்து தன்னுடைய மகளுக்கு, ஃபிரௌனுக்கு ஒரு மகள் இருந்தார், ஒரு டாட்டர். அவருக்கு வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், அப்படி அவங்க முடிய வாரி விட்டு அந்த வீட்டுல ஒரு வச்சிருப்பாங்க ஹேர் ட்ரெஸ்ஸர். அவங்களுடைய அந்த ஹதீஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் என்ன பண்றாங்களா, தன்னுடைய ஃபிரௌனுடைய பொண்ணுக்கு முடி வாரி விடுறாங்க. முடி வாரி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அந்த சீப்பு வந்து கீழே விழுந்தது. அப்போ பிஸ்மில்லா அப்படின்றாங்க, யாரு அந்த அந்த பெண்மணி, பிஸ்மில்லா அப்படின்றாங்க, அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்றாங்க. அப்போ ஃபிரௌனுடைய மகள் வந்து ஃபிரௌனுடைய ஐடியாலஜி, ஃபிரௌன் என்ன யோசிக்கிறாரோ அதேதான். நீங்க பிஸ்மில்லான்னு யார சொன்னீங்க, அந்த அல்லாஹ் என்பது ஃபிரௌன் என்னோட அப்பா தானே அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த பெண்மணி சொல்றா, உங்க அப்பா கிடையாது, உங்க அப்பாவை படைத்த ஃபிரௌனை படைத்த இறைவன் தான் நான் சொன்ன அந்த பிஸ்மில்லா அப்படி சொன்ன உடனே அந்த மகள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். யார, அந்த பெண்மணியை. இப்போ ஃபிரௌன் கூப்பிடுறான், அந்த பெண்மணியை கூப்பிடுறான், டார்ச்சர் பண்றான். கொதிக்கக்கூடிய அந்த நெருப்பில், அந்த கொதிக்கக்கூடிய அந்த எண்ணெயில் அவளை வந்து அவன் குழந்தைகளை வீசி எறிகின்றான், அந்த பெண்மணியை வீசி எறிகின்றான். இந்த சம்பவம் நம்ம டீட்டெயிலா ஹதீஸை நீங்க படிச்சு பாருங்க. அது இந்த டைம்லயும் ஃபிரௌனுக்கு முன்னாடி நின்றுட்டு தைரியமா நின்று பேசக்கூடிய அந்த பெண்மணியுடைய சம்பவம் நாம் பார்க்கிறோம். ஆக எதிரில ஃபிரௌனே இருந்தாலும் நம்ம வந்து தப்புன்னா தப்பு, அல்லாஹ் யாருன்னா அல்லாஹ் தான் இறைவன், வேற யாரும் இறைவன் இல்லை என்று தைரியமாக சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ஃபிரௌன் வந்து தன்னுடைய மனைவி வைஃப் ஆசியாவை வந்து டார்ச்சர் பண்றான். நிக்க வச்சு உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் சொல்ல அந்த ஆசியா அம்மையாருக்கு நின்று அவங்களுடைய தலையை வந்து இரண்டாக பிளக்கின்றது நம்ம வந்து பார்க்கிறோம். தன்னுடைய ஆசைக்குள்ளான பிலவர்டு வைஃப் ஆசியா. அதனாலதான் ஆசியா அம்மையாருக்கு குழந்தையே இல்லைன்னா மூசாவை எடுத்து கொண்டு வரும் பொழுது ஆசியாவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஃபிரௌன் ஒத்துருக்கான். ஆசியா ரொம்ப பிடிக்கும் ஃபிரௌனுக்கு. ஆனாலும் தான் நினைக்கிறது தான் மனைவி நினைக்கலன்னு சொல்லும் பொழுது அவளை வந்து கொன்று குவிப்பதற்கும் வந்து கொஞ்சம் கூட வந்து ஆனா ஆசியா அம்மையார் she stood strong. அங்க நிக்கிறாங்க, சொல்றாங்க அல்லாஹ் தான் என்னோட இறைவன் அப்படின்னு சொல்லும் போது அவளை கொள்கின்றான். அந்த உயிர் பிரிவதற்கு முன்பாக அந்த ஆசியா அம்மையார் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுகின்றார். என்னுடைய இறைவனே, உனக்கு பக்கத்தில் ஒரு சோனத்தில், உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்டி தருவாயாக என்று அந்த துவாவை கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா வல் மிஹ்ராஜோட இரவுல போகும்போது இந்த வீடு யாருது, இந்த பேலஸ் யாருது அப்படி கேட்கும் பொழுது இது ஆசியா அம்மையாருடைய பேலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது நம்ம வந்து பார்க்கின்றோம். நம்ம இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் நம்ம வந்து ஃபிரௌனோட சொல்ற பேச்சு அங்க ஆசியா அம்மையார் கேட்டிருந்தாங்கன்னா ராணி மாதிரி வாழ்ந்திருக்கும். ஆனால் இல்லை, அவர்கள் வந்து அதுக்கு எதிர்த்து நின்றார்கள். நீங்கள் வந்து ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்களோட சம்பவம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சூனியக்காரர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டும் பொழுது ஃபிரௌன் வந்து அந்த ஒரு குச்சியை கீழே போட்டோன்னா பாம்பா மாறுது.
மாறின உடனே சூனியக்காரர்கள் ஃபிரௌன் கூப்பிடுறான், நீங்களும் உங்க குச்சிகளை போடுங்கள், போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறுது. இப்போ ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் நடக்குது. இது நடக்கும் பொழுது அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாம்பு மாறி பெரிய பாம்பு வந்து சூனியக்காரர்களுடைய எல்லா பாம்புகளையும் விழுங்கி விடுகின்றது. எல்லாம் சாப்பிட்டுருது. சாப்பிட்ட உடனே அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியும், இது சூனியம் அல்ல, இது மூசா கிட்ட ஏதோ அல்லாஹ் கிட்ட இருந்து ஏதோ பவர் வருது. இவங்க சாதாரண எங்களை மாதிரி சூனியக்காரர் கிடையாது மூசா, அவர் உண்மையிலே இறைவனுடைய தூதர் என்று அந்த சூனியக்காரர்கள் பப்ளிக்ல முன்னாடி சஸ்தால விழுந்துடுறாங்க. அல்லாஹ் தஆலா சூரா தாஹால சுட்டி காட்டும் பொழுது, நான் உங்களுக்கு இறுதியில் சூனியக்காரர்கள் அனைவரும் சஜ்தாவிற்கு தள்ளப்பட்டார்கள், மேலும் நாங்கள் ஹாரூன் மற்றும் மூசாவின் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று உரக்க கூறினார். அப்போ ஃபிரௌன் சொல்றான், என்கிட்ட அனுமதி வாங்காமலே நீங்க மூசாவும் ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களா? உங்களுடைய மாறு கால்களை நான் வெட்டி ஈச்சம் அந்த மரத்தில் உங்களை வந்து தொங்க விட்டு உங்களை நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்றாங்க. தன்னை தாஹால சுட்டி காட்டும் பொழுது அவங்க சொல்றாங்க, சூனியக்காரர், நீ அதிகபட்சமா என்னப்பா பண்ண போற? நீங்க உயிரை எடுக்க போற. அதான் சொல்றாங்க சூனியக்காரர்கள் சொன்னாங்க, நீ என்ன செய்ய விரும்புகின்றாரோ செய்து கொள், அதிகபட்சம் இவ்வுலக வாழ்வில் மட்டுமே உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும். இந்த உலகத்துல ஒன்னால் மட்டும்தான் உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும். இதை தாண்டி நீ எதுவுமே எங்களை பண்ண முடியாது. ஸோ இன்ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்டா அந்த சூனியக்காரர்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஃபிரௌனுடைய அந்த மகளுடைய அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த பணிப்பெண் அவள், இந்த 3 பேரும் நிற்பதை நம்ம பார்க்கிறோம். இது 4வது இந்த படிப்பினை நம்ம வந்து பார்க்கின்றோம் மூசாவுடைய சம்பவத்தில். 5வது படிப்பினை நம்ம பார்க்கும் பொழுது, சாதனங்கள் வந்து ஒரு சில டைம்ல நடக்கும், நடக்காம போயிடும். நம்ம நினைப்போம், சரி இது வண்டி இருக்கு, இன்னைக்கு போயிடலாம் கரெக்டா டைமுக்கு அப்படின்னு நினைப்போம். இப்போ வண்டி தான் சாதனம், நமக்கு மீன்ஸ் அது ஒரு சில டைம்ல ஒர்க் ஆகாம போயிடும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ் தஆலா நேச்சரை வந்து மாற்றும். லா ஆஃப் நேச்சர், இந்த நேச்சருடைய இந்த அல்லாஹ் தஆலா விதியையே மாற்றுவான். நம்ம வந்து என்ன யோசிச்சிருந்தோம்னா, எந்த குழந்தையை வந்து நம்ம ஆறுல விட்டா கண்டிப்பா பெரிய ஆறு, நைல் என்பது உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிவர், அதுல ஒரு குழந்தையை விட்டா என்ன ஆகும்? மூழ்கிடும். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த ஆத்துல இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றிருந்தார். மாறுது. நம்ம நினைக்கின்றோம் இந்த குழந்தை வந்து நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மாறும்னு சொல்லிட்டு ஃபிரௌன் நினைக்கின்றான். ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியா மாறல. அந்த குழந்தை தான் கடைசியா ஃபிரௌனுடைய மரணத்துக்கு காரணமாக மாறுகின்றான். இந்த மாதிரி யாரும் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த குச்சியை கீழே போட்டோன்னே பாம்பாக மாறுகின்றதோ, நம்ம வந்து நார்மலா அந்த குச்சி வந்து யூஸ் பண்றது மூசா கிட்ட கேட்கும் பொழுது மூசா சொல்வார், அல்லாஹ் கிட்ட சொல்வார், இந்த குச்சியை வச்சு நான் இலைத்தலைகளை எடுத்து என் ஆட்டுக்கு தருவேன், இந்த குச்சி அதுக்குதான் யூஸ், அது சாதாரண இந்த குச்சிக்கு அதுதான். ஆனா அந்த குச்சி வந்து பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்களுடைய பாம்புகளை விழுங்குவதை நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம இயற்கையுடைய விதி வந்து நம்ம வந்து மாறும். அல்லாஹ் நாடினார். நம்ம நினைப்போம் இது கண்டிப்பா இது குச்சி தான், இது ஒரு பாம்பா மாறாது, ஆனா மாறும். இது தண்ணியில விழுந்தா முழுகிடுவோம், முழுக மாட்டோம். இந்த குழந்தை நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த குழந்தையும் உனக்கு மரணத்துக்கு பகரமாக மாறும். அது இந்த மாதிரி கடலுக்கு முன்னாடி போனீங்கன்னா கடல் வந்து பெரிய பெரிய கப்பல்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடலாக இருக்கின்றது. ஆனா அதே கடல் பிளந்து வழிவிடுது மூசாக்கு. ஆக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபிரௌன் அதுல மூழ்கடிக்கப்படுகின்றார். இந்த மாதிரி நிறைய சாதனங்கள் நம்ம வந்து பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய நியதி மாறுவதற்கு. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை நமக்கு ஃபிரௌனுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது என்னன்னா, அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபால்ல சுட்டி காட்டும் பொழுது, வயம்குருன வயம்குருல்லாஹ வல்லாஹு கைருல் மாக்கிரீன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா அன்ஃபால்ல 30வது வசனத்துல. அதாவது நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். சூழ்ச்சியாளர்களுக்கு எல்லாம் சூழ்ச்சியாளர் அல்லாஹ்வாக இருக்கிறார். நம்ம வந்து ஒரு சூழ்ச்சி செய்வோம், ஒரு பிளாட், ஒரு அகெயின்ஸ்ட் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் பண்ண அல்லாஹ் தஆலா அதுக்கு மேல ஒரு பிளானிங் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய பிளான் தான் சக்சஸ்ஃபுல், நம்ம செய்யக்கூடிய பிளான் கிடையாது. நம்ம பிளானுக்கு மேல அல்லாஹ்வுடைய பிளான் இருக்கு அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய பிளான் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வந்து இந்த 6வது இந்த படிப்பினை நம்ம வந்து சுட்டி காட்டுகின்றார். அவங்க வந்து நீங்க பார்க்கும் பொழுது ஃபிரௌன், அல்லாஹ் வந்து ஃபிரௌனை வந்து இந்த தன்னுடைய மனைவியை வந்து டார்ச்சர் பயங்கரமா பண்றான். ஆனா வந்து அந்த மனைவி வந்து ஃபிரௌனுடைய பேச்சு கேட்கல, ஃபிரௌனுடைய பேச்சு அங்க கேட்கல. அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனுடைய பேச்சு கேட்பான்னு நினைக்கிறான், ஃபுல்லா பிளான் பண்றான், ஊர் மக்கள் எல்லா பேரையும் கூப்பிடுறான், பயங்கரமா காம்படிஷன் பண்றான், பாம்பெல்லாம் சூனியக்காரர்கள் வச்சு செய்யறான்.
இவன் பண்ற சூழ்ச்சி, இவனோட சூழ்ச்சி என்ன? ஃபிரௌன் மூசாவை எப்படியாவது நோஸ் கட் பண்ணணும், மூசாவை எப்படியாவது அவன் தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அவனுடைய சூழ்ச்சி. நல்லா என்ன பண்ணான்? அதே சூனியக்காரர்களை சஸ்தாவை விட வச்சு அவங்களையும் முஸ்லீம் ஆக்கி அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை சக்சஸ்ஃபுல் ஆகுது. ஆக கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌன் உடைய அந்த வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகள், ஒரு 6 படிப்பினைகள் மட்டும்தான் நான் உங்களிடத்தில் கூறினேன். முதலாவதாக, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் அதுதான் நடக்கும், வேறு எந்த ஒரு நாட்டமும் நடக்காதுன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, இதயத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். நீங்கள் யாருடைய மனதையும், உங்களுக்கு எவ்வளவு நீங்க சூப்பர் பவரா இருந்தாலும் நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பது ஒரு படிப்பினை நம்ம பார்த்தோம். மூன்றாவது, உங்களுடைய யாருடைய இதயங்களையும் உங்களால கரெக்ட் பண்ண முடியாது, யாரையும் நீங்க இது பண்ண முடியாது உங்களால. நான்காவது, நீங்க பார்த்தது ஒரு அநீதியாளனுக்கு எதிராக நின்று நம்ம பதில் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்ம பயந்து நம்ம ஒரு நம்ம பின்னாடி பின்தங்கியவர்களோடு நம்ம இருக்கக்கூடாது என்பது நம்ம பார்த்தோம். ஐந்தாவது, அல்லாஹ் இந்த நேச்சர், இந்த இயற்கையினுடைய விதியை கூட அல்லாஹ் தாலா மாற்றுகின்றான் என்று நம்ம பார்க்கின்றோம், அல்லாஹ் நாடினார். கடைசியாக, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி தான் வெற்றி அடையும் என்பதாக நம்ம பார்த்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூசா ஃபிரௌனுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து கிடைத்த படிப்பினைகள் நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையிலும் ஒரு பாசிட்டிவ் ஒரு ரோல் பிளேயராக நம்ம மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னைக்கு மறுமையில நம்ம போய் நிற்கும் பொழுது, அன்னைக்கு ஃபிரௌன் உடைய அந்த நிலைமை நம்ம அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். ஃபிரௌனுடைய நிலைமை நாளைக்கு மறுமையில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூசாவுடைய நிலைமை நாளைக்கு மறுமையில எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள், அந்த மக்களுடைய அந்த லிஸ்டில் அல்லாஹ் தாலா நம்ம நிப்பாட்டக்கூடாது. அல்லாஹ் தாலா நமக்கு முந்தியவர்களுடைய அந்த கூட்டத்தில் நிப்பாட்ட வேண்டும் என்பதற்கு வேண்டி நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஃபிரௌன் மூசாவிலிருந்து கிடைத்த அந்த சம்பவங்களிலிருந்து கிடைத்த படிப்பினைகள் நம்ம மனதில் ஆழமாக பதிய வைத்து அதற்காக நம்ம பாடப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربي العزة عما يصفون الحمد لله رب العالمين وأقيموا الصلاة. மொபைல் போனை சைலண்ட் மோட்ல நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم
أحكم الحاكمين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في أمد ممددة. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.